ஓம் சக்தி. அன்பு பிள்ளையே, சத்திய வாக்கை உனக்காக எடுத்து வந்திருக்கிறேன். இந்த நேரத்தில் தள்ளிவிட்டு போய்விடாதே. நேரமில்லை என்றாலும் எப்பாடுபட்டாவது நேரத்தை ஒதுக்கி இதை முழுமையாக நீ கேட்க வேண்டும். அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் இழந்ததெல்லாம் போதும். நீ இந்த நாளை இழந்து விடாதே. நடக்கப் போகும் காரியம் நடந்தாக வேண்டும். தடைகளை நீ கொடுத்து நடப்பதையெல்லாம் நீயே பெற்றுக்கொள்ளாதே. எங்கோ நடக்க வேண்டியது உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டியதாக மாறிவிடும். அதனால் தான் கூறுகிறேன், இந்த வாக்கு உன் செவிகளில் கேட்க வேண்டும், உன் இல்லத்திற்குள் ஒலிக்க வேண்டும். இந்த ஆதி பராசக்தியின் வாக்கை உன் வீட்டிற்குள் ஒலிக்க விடுவாயா? நான் சொல்லப்பட்டிருக்கும் தேதியில் ஒரு காரியம் நடக்கப் போகிறது. உன் பாதங்கள் ஓரிடத்திற்கு செல்லப் போகிறது. உன் பாதங்கள் படும் நேரத்தில் ஒரு காரியம் நடக்கப் போகிறது. அந்த ஒரு காரியத்தால் ஒரு தருணத்தில் உன்னுடைய பாதைகள் மாறி, உன் தடயங்கள் மாறி, உன் இடங்கள் மாறி, உன் நினைவுகள் மாறி, உன் தடுமாற்றம் மாறி, இப்படி அனைத்திலுமே ஒரு மாற்றங்கள் காணப்போகிறது. அந்த மாற்றம் உனக்கு நல்லதாக அமையப் போகிறதா, இல்லை அதுவும் உனக்கு எதிராக மாறப்போகிறதா என்பதுதான் இங்கே குறிப்பிடத்தக்கது. என் தங்கமே, நாட்களும் மணிகளும் நேரங்களும் நிமிடங்களும் உன்னை கடந்து போய்கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நீ நினைப்பது நடப்பதில்லை, நீ கேட்பது கிடைப்பதில்லை. நாளுக்கு நாள் மோசமான நிலையைத்தான் கண்டு வருகிறாய். நீ குடும்பத்தில் நிம்மதியை இழந்து உயிருக்கு உயிரான உறவுகளை கூட இழக்கும் தருவாயில் நின்று கொண்டிருக்கிறாய். கையில் எதுவும் இல்லாத காரணத்தால் உறவுகள் மதிக்காமல் உன்னை வீசி எறிய தயாராகிவிட்டது. பிள்ளைகளும் உன் மீது மதிப்பு இல்லாமல், உன் பேச்சிற்கு மரியாதை கொடுக்காமல், உன் சொல்லுக்கு நிற்காமல், உன்னை மதிக்காமல் போவதை நினைத்து நினைத்து வருத்தப்படுகிறாய். ஏளனப்படுத்துபவர்களை நினைத்து வருத்தப்படுவதா, இல்லை ஒன்றுமில்லை என்று வீட்டிற்குள் வரும் பிரச்சனைகளை சரி செய்வதா, இல்லை வருவதையெல்லாம் தடுத்து கொண்டிருப்பவர்களை நினைத்து என் காயங்களுக்கு மருந்து போடவா? இப்படி பல பிரச்சனைகளில் சிக்கிக் கொண்டிருக்கும் உனக்கு நான் குறித்து வைத்திருக்கும் நாள் மிகவும் முக்கியமான நாளாக இருக்கிறது தங்கமே. உன் தாய் ஒரு வாக்கை எடுத்து வந்தேன் என்றால் அந்த வாக்கு பலிக்கும் வாக்காக இருந்தால் மட்டும்தான் கொண்டு வருவேன். பல காரணங்களால் அது நடக்காமலும் உனக்கு போயிருக்கிறது என்பது எனக்கும் தெரியும். பல காரணங்களால் நான் சொல்வது உனக்கு நடந்திருக்கிறது என்பது உனக்கு தெரியும். இப்படி காலங்கள் தரும் மாற்றங்களால் பல வேதனை அடைந்து கொண்டிருக்கும் உனக்கு நான் குறித்து வைத்திருக்கும் நாளன்று உன் பாதங்கள் எங்கே செல்லப் போகிறது என்பதை கூறத்தான் வந்தேன். அன்பு பிள்ளையே, கெட்டவர்களே வாழ்ந்து ருசித்து வாழ்ந்து வரும் இந்த காலகட்டத்தில் யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காத உன்னால் வாழ முடியாதா என்ன? நடந்ததையே நினைத்து நினைத்து நேரத்தை செலவிடுவதை விட்டுவிட்டு நடக்க போறதை நினைத்து நல்வழிப்படுத்தினால் எத்தனையோ சாதனைகளை படைத்திருக்கலாம் நீ. ஆனால் நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறாய் என்பது என்னுடைய கருத்து. அசுத்த ஆவிகள் உன்னை அழிக்க உன்னை சுற்றி வளைத்திருக்கிறது. தங்கமே, உன் வீட்டில் எந்த கெட்ட தீய காரியங்களும் நடக்கக்கூடாது என்பது என் முடிவு. அதற்காகத்தான் இன்று நான் வந்திருக்கிறேன் உன்னை தேடி. ஒவ்வொரு நாளும் கண் இமை காப்பது போல காத்து நான் சொல்லும் தேதி என்று உனக்கு வரும் தீங்கான காரியங்களை அனைத்தையுமே மறுவழி அனுப்பியிருக்கிறேன் நான். அந்த மறுவழி அனுப்பியிருக்கும் வீட்டிற்குத்தான் நான் சொல்லும் தேதியன்று நீ செல்ல வேண்டியதாக இருக்கும். ஆனால் உன் செவிகளில் எப்போது இதை பற்றி கேட்கிறாயோ அப்போதே அந்த இடத்திற்கு போய் உன் கர்மாவை அங்கு கழித்து விட்டு வா. தீட்டு வீட்டிற்கு சென்று வரும் நீ உன் குளிக்கும் நீரில் மஞ்சள் இட்டு அதில் கல்லுப்பையும் இட்டு தலையில் இருந்து
பாதம் வரை எங்கும் சொட்ட இல்லாமல் நீ தண்ணீரை உன் தலையிலிருந்து ஊற்ற வேண்டும். தங்கமே, எந்த இடத்திலும் நீர் படாமல் இருக்கக்கூடாது. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அந்த மஞ்சள் கலந்த நீரையும் உப்பு கலந்த நீரையும் ஊற்றிவிட்டு உள்ளே வா. உன்னை பிடித்தது அன்றோடு போகப் போகிறது. நல்ல முறையில் நீ இதை செய்தால் நல்லது நடக்கும். எங்கோ நடக்க வேண்டியதையெல்லாம் உன் தலையில் இழுத்து போட்டுக் கொள்ளாதே. நான் சொல்லும் தேதியன்று மறுவாழ்வை நீ பெறப்போகிறாய். இது உன் ஆதி பராசக்தியின் சத்தியம். தங்கமே, உனக்கு நேரிடப் போகும் ஆபத்தை வேறு வழியாக திருப்பி விட்டிருக்கிறேன். இது உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி தரும் என்று சத்தியம் செய்து கொடுக்கிறேன். அன்பு பிள்ளையே, நீ இந்த நல்லதை ஏற்றுக்கொள், தீயதை துரத்திவிடு. அதற்காக உன் அன்னைக்கு உன் கைகளில் இருக்கும் காணிக்கையை கொடுத்து தீமைகளை வெளியே துரத்திவிடு. அது நான் சொல்லும் இடத்திற்கு போக வேண்டும். ஓம் சக்தி. நன்றி.